ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அரசி கணக்கு போட்டு சொன்னதில் 3,00,000 சில்லற வந்துடுச்சு. பார்த்தோன்னே ஒரே நாளில் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுவாராட்டுக்கு நம்ம பாண்டியன் அச்சோன்னு நெஞ்ச பிடிச்சிட்டாரு. நெஞ்ச பிடிச்சது மட்டும் இல்லை, இவ்வளோ செலவாகுமான்னு குத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தா மீனா நக்கல் அடித்தாங்க. இந்த டைமில் நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்க, செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, அது நமக்கு எப்படி தெரியும், நம்ம கதிருக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டாங்க. கதிர் என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 தான் ஆச்சு இவங்க கல்யாணத்துக்கலாம். நீங்கள் இப்போ என்னமோ கல்யாணம் பெருசாக பண்ணோன்னீங்க, எத்தனை லட்சம் செலவாகுது பார்த்தீங்களா, அது வீட்டில் பார்த்து பெரியவங்க அப்படி இப்படின்னு மலிப்பிட்டாரு. இதெல்லாம் கரெக்டாக தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மொத்த குடும்பம் ஹாப்பியாக இருக்குது. எந்த குடும்பம்னு பார்க்குறீங்களா, நம்ம தங்கமயிலோட குடும்பம். ஏன் இப்படி இருக்கீங்க, ஒருத்தங்களுக்கு செலவு வைக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க. 1,00,000க்கு புடவை எடுக்கிறீங்க, நீங்கள் 80,000 பவுன் போட போகிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கமயில் இருந்துட்டு உண்மையை சொல்லிடலாம், எதுக்கு நம்ம ஏமாற்றி எனக்கு அந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு நல்ல முடிவு. போயிட்டு வேகமாக ஓடி போய் நடந்து பொடி நடையாக போய் சொல்லிட்டு வந்துருங்க பார்க்கலாம். ஆனால் இவங்களும் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கோ, நான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உன் பாடு அப்படிங்கிறாங்க. அது சரி, இந்த அம்மா வந்து வாழ போகுது குண்டு பிஸ்கு, எவ்வளோ போய் சொல்லுது பாரு. இன்னொரு பக்கம் அந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை பார்த்து தான் சொல்ல தோணுது. சீரியல் செட்டு எல்லா இடத்துலையும் இருக்கணும், ரேடியோ எங்கிட்ட இருக்கணும் அங்கிட்ட இருக்கணும், திருப்பி பார்க்குறாரு. இப்படிலாம் கத்தி சொல்கிறாரு. யாருக்காக சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க, நம்ம கோமதியோட அண்ணனுங்களுக்காக. அவங்களும் வெறுப்பாகுது கரடி மூஞ்சனுங்க நல்லா வெறுப்பாகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் குமார் எடுப்பா வண்டியை நம்ம ஓடிடுவோம், இல்லைன்னா ரொம்ப காண்டாயத்தவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜின் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா என் புருஷனை கிண்டல் அடிச்சிங்கல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு மொத்த குடும்பம் கிளம்பி வந்துட்டாங்க. என்னடா இது ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.